السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فليضحكوا قليلا وليبكوا كثيرا. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: طوبى أو كما قال عليه الصلاة والتسليم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நேற்றைய தினம் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல கட்டங்களில் சிரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்தோம். அந்த வரிசையில் இன்று அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத தருணங்களும் பல உண்டு. பொதுவாகவே நேற்றே நாம் சொன்னோம், அழுகை என்பது அது அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒரு அமல். நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத கண்ணை நரகம் என்றாது. ஹதீஸ்: ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா. அல்லாஹுடைய அச்சத்தால் எந்த கண்கள் கண்ணீரை வடிக்குமோ அந்த கண்களை நரகம் தீண்டாது. அப்படின்னா என்ன பொருள்? அவர் நரகம் செல்ல மாட்டார் என்று பொருள். காரணம், அந்த கண்ணீருக்கு, அந்த அழுகைக்கு அல்லாஹுவிடம் அத்துணை மரியாதை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகையை குறித்து, அழ வேண்டும் என்பதை குறித்து பல கட்டங்களில் உணர்த்தியிருக்கிறார். நபி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பலதையும் அறிவித்து கொடுத்திருந்தார் இல்லையா? நரகத்தினுடைய காட்சிகள், சொர்க்கத்தினுடைய காட்சிகள், இதெல்லாம் அல்லாஹ் நாயகத்திற்கு அறிவித்து கொடுத்திருந்தான். அவர்களுக்கு அல்லாஹ் காட்டியிருந்தான். ஒரு தடவை இப்படி சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: நான் அறிவதை நீங்கள் அறிந்தால். நபி அவங்க சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அஅலமு. நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் கம்மியாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். உங்களுடைய அந்த பஞ்சு மெத்தையின் பக்கம் நீங்கள் செல்ல மாட்டீர்கள் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப என்ன புரியுது அப்படின்னா, பல்வேறு வகையான அழுகையினுடைய, கவலைப்படக்கூடிய சோகமான காட்சிகள் உண்டு. நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை காண்பித்து கொடுத்திருந்தான். அதை நினைத்து பலமுறை நபி அவங்க அழுந்திருக்கிறாங்க. நபியினுடைய அழுகை கிதாபுகளிலே பல காரணங்களாக அவர்கள் கற்பிக்கிறார்கள். ஒன்று, உம்மத்தினுடைய கவலையால் அழுந்திருக்கிறார்கள். இன்னொன்று, குர்ஆனுடைய அந்த வசனங்களை கேட்கிற போது அழுதிருக்கிறார்கள். அது ஆனந்த கண்ணீர் என்று எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான். என்னண்டா, இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால தர்ரத்தின் ல ஃபகைஃப இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜிஇனா பிக அலா ஹாவுலாயி ஷஹீதா என்று ஒரு வசனம். என்ன? நாளை கியாமத் நாளையில பல்வேறு உம்மத்துகளுக்கும் உங்களுடைய உம்மத்தில் உள்ள ஆட்களை சாட்சிகளாக நாங்கள் கொண்டு வருவோம். நாயகமே, அந்த எல்லோரின் மீதும் உங்களை நாங்கள் சாட்சியாக கொண்டு வருவோம் என்ற ஒரு வசனம். அந்த வசனத்தை ஒரு சஹாபியிடத்திலே அவர்கள் ஓத சொன்னார்கள். அதை ஓத கேட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கண்ணீர் வடித்தார்கள், ஆனந்த கண்ணீர். காரணம், கியாமத்து நாளையில் அல்லாஹ் நம்மை எல்லோருக்கும் சாட்சியாளனாக ஆக்குவான் என்று சொல்லுகிறானே. அப்படியானால் நாம் அந்த அளவிற்கு ஒரு தூய்மையான மனிதராக வாழ வேண்டும் என்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான பேர்களே, அப்படியானால் அழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஒரு சஹாபி வந்து கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், மன் நஜா, ஈடேற்றம் எதில் உண்டு? நான் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன செய்ய வேண்டும்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 விஷயங்களை சொன்னாங்க. நல்லா கவனிக்கணும். அம்சிக் அலைக்க லிசானக்க. உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக்கொள். உண்மைதான். நம்முடைய நாவை நாம கட்டுக்குள் வைத்திருந்தாலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம அடைஞ்சிடலாம். துன்யாவிலையும் அடையலாம், கியாமத்து சொர்க்கத்திலையும் அல்லாஹ்விடத்தில் அடைய முடியும், மறுமையிலே. துன்யாவில் நம்முடைய நாவை கொண்டுதான் நாம பல முசீபத்துகளை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம்.
நாக்கில் சனிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு நாமளே டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்கி கொள்ளும். இப்போ நபி அழகா சொன்னாங்க, ஈடேற்றம் வேண்டுமா, அம்சிக் அலைக்க லிசானக்க, உன்னுடைய நாவை உனது கட்டுப்பாட்டுக்குள் வை. இரண்டாவது, வல் யஸஉக பைத்துக, உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக ஆகட்டும். அப்படின்னா என்ன, தேவையான அதாவது அவசியமான காரணங்களுக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். சம்பாதிக்க போறோம் அல்ஹம்துலில்லாஹ், கடைக்கு பொருள்கள் வாங்க போறோம் அல்ஹம்துலில்லாஹ், பள்ளிக்கு தொலை வர்றோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3-4 முக்கியமான காரணங்களை தவிர்த்து விட்டு சும்மா நம்ம கடை வீட்டுக்கு போவோமே, அங்கே போய் நின்று கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவோமே என்பதாக போனால் அது ஏதாவது ஒரு ஃபித்னா ஃபசாதுகளை, ஒரு கீபத்துகளை, ஒரு புறம் பேசுதலை, யாரை பற்றியாவது நம்ம தவறான விஷயங்களை பேசுவதை, ஒன்று நாம் பேசுவோம் அல்லது பேசுகிற இடத்துல நம்ம இருப்போம். அது ரெண்டுமே நமக்கு இடையூறு தான். அப்போ நபி அவங்க அழகா சொன்னாங்க, ஈடேற்றம் வேண்டுமா, உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். மூன்றாவது சொன்னார்கள், வபிக்கி அலா ஹத்தியத்திக்கு, உன்னுடைய பாவத்தை நினைத்து நீ அழு, அது உனக்கு ஈடேற்றத்தை தரும். நான் இப்படி பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேனே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நினைச்சு அழுதாலே அது நமக்கு பெரிய ஈடேற்றத்தை தந்துவிடும். காரணம், அந்த கண்ணீர் துளிகள் அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு மரியாதைகள் பெற்று. ஒரு ஹதீஸ் பார்த்த ஞாபகம், 2 துளிகளையும் 2 தடங்களையும் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய மரியாதைக்குரியதாக ஆக்குறான். 2 துளிகள், ஒன்று அல்லாஹுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்த அந்த கண்ணீர் துளிகள், மற்றொன்று அல்லாஹுடைய பாதையில் நம்முடைய உடலில் இருந்து வெளியாகிய இரத்த துளிகள். இந்த 2 துளிகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மரியாதை. ஒன்று அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத அந்த துளிகள், கண்ணீர் துளிகள். இரண்டாவது நம்முடைய உடலில் இருந்து வெளியான இரத்த துளிகள். அதே போல 2 தடங்கள், 2 வடுக்கள், அவைகளும் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது. ஒன்று அல்லாஹுடைய பாதையில் ஏற்பட்ட ஏதேனும் காயம், இது எங்கே ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி என்ன இடத்துக்கு போகும் பொழுது இப்படி அப்படி ஒரு நல்ல காரியங்களை முன்னிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய உடலில் உண்டால் அந்த வடுக்கள், அடையாளங்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய மரியாதை. இன்னொன்று, இபாதத்துகளுக்காக வேண்டி நம்முடைய இபாதத்தினால் நம்முடைய உடலில் ஏற்பட்ட ஒரு அடையாளம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை குறித்து பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி சொன்னார்கள். இப்போ நம்ம என்ன விளங்கணும், எப்பொழுதாவது நாம கண்ணீர் சிந்தி அழ வேண்டும். நபியினுடைய அழுகை சப்தமிட்டு இருக்காது, ஓலமிட்டு அழமாட்டார்கள், ஆனால் விசும்பல் சப்தம் இருக்கும் அதிலே. அவருடைய மகனார் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு இறந்து போனாங்க. சிறுபிராயத்தில் பால்குடி பருவத்திலே இறந்து போனாங்க நபியினுடைய மகனார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க, கண்ணீர் வடித்தார்கள். இது மாதிரி ஏதேனும் ஒரு துயரங்களோ ஒரு கஷ்டங்களை வரும்போது நாம் அழுதிடணும். நான் அதை தாங்கிக்கிறேன், நான் அழுகையை கட்டுப்படுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படியெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. அழ வேண்டிய நேரத்தில் அழுதரணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய ஒரு உறுதியான மனிதர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் மகனுடைய வஃபாத்தின் போது அழுதார்கள் என்றால் நமக்கு என்ன புரியுது, ஏதாவது துன்பமான துயரமான விஷயங்கள் ஏற்பட்டால் நாம் அழுதிடணும். அது கூட அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதுதான். அதே போல நபி அவர்கள் பல கட்டங்களில் அழுதிருக்கிறார்கள். ஒரு தடவை அப்படித்தான் ஹுனைனுடைய அந்த கனிமத் பொருள்கள், ஹுனைன் என்கிற போரிலே கிடைத்த கனிமத் பொருள்களை பங்கிட்டு தருகிற போது நபி அவர்கள் சமீபத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குறைஷிகளுக்கு நிறைய கொடுத்தார்கள், அன்சாரிகளுக்கு கொடுக்கல. அப்போ அன்சாரிகள்ல சில பேர் சொன்னாங்க, இது என்ன, இது இந்த கனிமத்து பங்கிட்டு கொடுப்பதிலே எங்களுக்கான எந்த பங்கையும் காணோமே, நாங்கள் போர்க்களத்திலே பல பங்கீடுகள் நாங்கள் அளித்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு கனிமத்திலே பங்கு வர காணோமே என்று சொன்னார்களாம். இது நபியினுடைய காதுக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரிகளில் அவரிடத்துல ஒன்று கூட்டி அழகான பல செய்திகளை சொன்னாங்க. அன்சாரிகளை எல்லாம் அப்படியே மகிழ்விக்கிற மாதிரி சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் வழிகேட்டில் இருந்தீர்கள், அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு நேர்வழியை கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் ஏழைகளாக ஒரு இடத்துல கைகட்டி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு வசதிகளை வாய்ப்புகளை தந்தார். நீங்கள் எல்லோரும் பிரிந்து கிடந்தீர்கள், சண்டை சச்சரவுகள் போட்டு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில்
ஒரு மிகப்பெரிய பிரிவினையும் பிளவும் ஏற்பட்டு கிடந்தீர்கள். அல்லாஹ் என் மூலமாக உங்களை எல்லாம் இணைத்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன்சாரிகளுக்கு கிடைத்த அந்த நியாமத்துகளை சொன்னாங்க. பிறகு அன்சாரிகள்கிட்ட சொன்னாங்க, நான் உங்களில் நின்றும் ஒருவனாக இருக்கிறேன். எப்படி என்றால், மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் செல்லும் போது நீங்கள் எந்த பாதையில் போவீர்களோ அந்த பாதையில் நான் நடப்பேன். ஹிஜ்ரத் என்கிற ஒரு அமல் என்னுடைய வாழ்நாளில் நடந்திருக்காவிட்டால் நான் அன்சாரிகளில் ஒருவனாக ஆகியிருப்பேன் என்று அன்சாரிகளை அப்படியே மகிழ்வித்தார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த ஹதீஸ் அறிவிக்கூடிய ராவி அறிவிப்பாளர் சொல்கிறார், இதை கேட்டு அன்சாரிகள் அப்படியே அழுதார்கள். நம்ம நாயகத்தை பற்றி இப்படி சொல்லிட்டோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தில் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அழுதாங்க. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். இப்போ நபியினுடைய அழுகைக்கான காரணம் என்ன? உம்மத்து சில சமயம் விளங்காமல் ஏதாவது சொல்லி விடுகிறார்களே என்கிற அந்த கவலையில் அழுதார்கள். அப்போ நபியினுடைய அழுகையும் பல கட்டங்களில் வந்துள்ளது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆனந்தத்திலும் நாம் அழ வேண்டும், அல்லாஹ்வினுடைய அச்சத்திலும் நாம் அழ வேண்டும். முக்கியமாக அந்த அழுகையை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எப்பொழுதாவது கியாமத்து நாளை நினைத்து வறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்க வேண்டுமே, அப்போ நான் கம்பீரமாக நிற்பேனா அல்லது தலை குனிந்து நிற்பேனா என்பதை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அழுது துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு அழுகை என்பது ரொம்ப பிடித்தது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். வல்ல நாயன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் அடைவோமோ அத்தகைய அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.